கஷ்டப்பட்டு இந்த மாட்டு வண்டியில போயிட்டு இவ படுத்துக்கிட்டா வாரா. இன்னைக்கு இருக்கட்டும், எங்கனாலும் பல்ல வரட்டு இவளை பிடிச்சி தள்ளி விடுறேன். பொங்கல் அதுவும் அறுவடை பொண்ணு சொல்லி விட்டு. இவளோட அப்பா கட்டி கொடுக்கிற போது என் மகா படுத்துக்கிட்டே எல்லாரும் செஞ்சிருவான்னு சொன்னாரு. ஆனா இவளை பார்த்தா எங்கேயாவது படுத்தே தான் கிடக்குறான். சிட்டியில பொண்ணு எடுத்தது தப்பா போச்சு போல. நம்ம கிராமத்துல ஒண்ணு கட்டியிருந்தா கூட நல்லா இருக்கும். உடனே சிட்டி பொண்ணுமா சண்டைக்கு வந்துடாதீங்கம்மா. இவளை எப்படியாவது எழுப்பணும். இவ என்ன செய்யறான்னு பாருங்க, எப்படி படுத்து கிடக்குறா பாருங்க. தெரியுமா எவ்வளவு வருஷமா கண்டக்டரா இருக்கீங்க? 15 வருஷமா. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த வருஷம் நல்ல விளைச்சல், கடவுள் புண்ணியத்துல இந்த பொங்கல் இல்லாம சிறப்பா கொண்டாடிடணும்னு இருக்கேன். நல்ல நெல் அமோகமா விளைஞ்சிருக்கு நமக்கு. ஆமாங்க, இந்த வட்டம் நல்ல விளைச்சல் தான். சாமிக்கு வந்து வேண்டுதலை முடிச்சுட்டு வர காசை வந்து பையங்களுக்கு பாதியை பிரித்து கொடுத்துடலாம். ஆமாத்தானோ, சரியா சொன்னேன். 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தில் வச்சு அன்னதானம் போட்டுடலாமா? 2 மூட்டை நெல்லை எடுத்து தனியாக வச்சுரு, அன்னதானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம அறுவடையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நிலத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு சும்மா விடணும். அப்போ தான் வந்து அதோட தன்மை வந்து நல்லா இருக்கும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் தாத்தா சொசைட்டியில் போட்டு வந்துடுறேன். பேரா நீ இரு, நான் போய் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க தாத்தா, வரும்போது எனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வாங்க. பொங்கலுக்கு வந்து நான் தான் போட போகிறேன். எனக்கு பேண்ட் ஷர்ட் போன போல இருக்கு. நானும் இவ்வளோ நாள் தான் டவுசரே போட்டுக்கிட்டு அலையிறது.
நீங்க அது கூட பழகுனது இல்லைன்னு நினைக்கிறேன். அது கூட பழகி பாருங்க, அதுக்கு மேலேயே சொல்லுவீங்க. சுத்துனா சைக்கிள், சுத்துனா சைக்கிள். புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் அனுராதா மாடு. சுத்துனா சைக்கிள். ஆஹா ஆஹா, ஓடு ஓடு ஓடு. சைக்கிள் 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 சைக்கிள். மூணு சுத்துகள். சைக்கிள் 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 சைக்கிள்டா சைக்கிள்டா. ஓடுற ஓடுற சைக்கிள் வைக்க சைக்கிள். மூணு சுத்து நிக்கிறேன். மூணு ஓடி 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 வளைக்க வளைக்க. தள்ளு 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 தள்ளு. கார்த்திக் சொல்லி ஒண்ணே இல்ல இல்ல ஒண்ணே. புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் அனுராதா மாடு. புடிச்சுப்பா சைக்கிள் மாடு. சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். சுத்துக்கு சரி புடி புடி. ஏய் மாட்டுக்கார மாட்டை பிடிப்பா. தம்பி அந்த மாட்டை சீக்கிரம் மாட்டை கூட்டிட்டு போங்க சார். அடுத்த மாடை வைக்கலாமா சார்? அடுத்த மாடை வைக்கலாமா? இந்த மாட்டை பிடிச்சிட்டுப்பா. சரி சார். மாட்டுக்கார மாட்டை பிடிப்பா. மாட்டுக்கார மாட்டை பிடி. ஜெயிச்சிருச்சு. மாடை பிடிச்சு பாருங்க. மாடை பிடிச்சு போ. மாடை அடுத்த மாடை வைக்கிறீங்க. ஏய் அடுத்த மாடை வைக்கிறீங்க. மாடை முடியா கார மாடு பிடிச்சு போ. அடுத்த மாடு வாப்பா. அடுத்த மாடு ஏத்துப்பா. அடுத்த மாடு சிவகங்கை மாவட்டம் கரிசல் குளம் ராம மாடு. உனக்கு மாடு ஜெயிச்சிருச்சு. பரிசு வாங்கிட்டு போயிட்டு சார். பொங்கப்பானை ஒண்ணு ஒரு வாளி. பூர்விகா பொங்கப்பானை ஒண்ணு ஒரு வாளி. சரி அவுத்துட்டுமா மாட்டி. வளைக்க வளைக்க வளைக்க. ஏய் மாட்டுக்கார புடிச்சு பாப்பா. ஏய் வந்து கயிறு போடியா. ஏய் மாட்டுக்கார ரைட் பாப்பா. பாப்பா வந்து கயித்தை போடுவா. அடுத்த மாடுவா. ஏய் கயிறு எடுத்து போடியா. ஏய் அடுத்து மாடை புடிச்சு பாப்பா. அண்ணே அப்படியே நிப்பாட்டுங்க. மாடை புடிச்சு போய் கேட்டோம். அண்ணே இது அம்மா அங்க பாரு உன்னை அடிச்சா வரா. ஏய் ஓரமா நில்லு. ஓரமா நில்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு. ஒரு புல்லட்டு பாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்காம நின்னுக்கிட்டா இருக்க நீ. உனக்கு ரக்கல் உனக்கு. அவதாயா இவ. வாராயா 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 வாராயா. என்னை ஒண்ணு செஞ்சிடாத. ஐயோ அம்மா ஐயா காப்பாத்துங்க. எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. அம்மா திக்கிருச்சே திக்கிருச்சே திக்கிருச்சே. ஐயோ விரட்டி வருதே விரட்டி வருதே. எங்க போனாலும் விடாது உனக்கு ஐயா. காப்பாத்துக்கடா அப்பா. ஐயோ இங்கேயும் முடிச்சு நிறுத்துறாங்களே. என்னப்பா அங்க சத்தம்? இருப்பா நான் வரேன். இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிச்சது சின்ன காலை தான். அப்படியே மைனர் கொஞ்சம் வந்து அடி வாங்கி போனாரு. சின்ன காலைக்கு வந்து நம்ம இந்த டிராக்டர் பரிசா கொடுத்துடலாம். சின்ன காலை வந்து விவசாயம் பண்றாரு. அதனால அவருக்கு இது வந்து பரிசா கொடுத்துடலாம். ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு மட்டும் கிடையாது. என்னையா என் காலில் வந்து கிடக்குற என்னையா பிரச்சனை? எந்திரியா 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 முதல்ல எந்திரியா. ஆம்பளை காலில் விடலாமாயா? எந்திரியா. ஐயா நீங்க தான் என்னை காப்பாத்தணும். காப்பாத்துங்கய்யா. விழாவுக்கு வருகிற இந்த அத்தனை பேத்துக்கும் நன்றி. எல்லாரும் வந்து ஒற்றுமையாக சந்தோஷமா உள்ளோம். ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு மட்டும் கிடையாது, நம்ம உயிர். அதை காலங்காலமா காப்பாற்றணும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அப்படியே போய் கால் குதிரை ஆட்டத்தையும் போடுங்க. பார்த்துட்டு போவோம். பொய்க்கால் குதிரை மாதிரி ஆடுற கலைஞர்களை வந்து நம்மளாவது வந்து இனிமேல் காப்பாற்றணும். அவங்களோட தொழிலே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் இதெல்லாம் பாரம்பரியமாக இருந்தது. அதனால இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் கண்டிப்பாக. ஆமா தாத்தா நீங்க சொல்ற சரிதான். இதெல்லாம் பாட புத்தகத்தோட சரி வெளியில நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு நீங்க எங்களுக்காக செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே, நன்றி அக்கா.
எங்களை மாதிரி கலைஞர்களை வந்து இன்னும் ஞாபகம் வச்சு நீங்கள் எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சி அரங்கேற்றம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நாங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு ஆடி இந்த பொங்கல் விழாவில் உங்களுக்காக ஆடினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்களால் வாழ்க்க முடியுது. எங்களால் இப்போ யாருமே கூப்பிடுறது இல்லையா, நீங்கள் கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் காசுன்றதை தாண்டி இது எங்களோட கலை, இதை வளர்க்க வேண்டியது எங்களோட கடமை. அதனால நாங்கள் வந்து இன்னும் ஆடிட்டே தான் இருப்போம். இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம பாரம்பரிய நடனத்தையும் கலையையும் வந்து விட்டுறாதீங்க. உங்களால் நாங்கள் வாழ்கிறோன்றதை விட உங்களால் நாங்கள் எங்கள் கலையை வளர்க்குறோன்றது தான் சொன்னால் சரியாக இருக்கும். இது போல் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னு நிறைய ஆட்டங்கள் இருக்குது. அதையும் வர்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் உங்களுக்காக ஆடி காட்டுறோம். எங்களை மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆட்டம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது போல் இனி வர எல்லா பண்டிகை நாட்கள்லையும் நாங்கள் உங்களை வந்து கண்டிப்பாக கூப்பிடுறோம். அப்படியே பொதுமக்களுக்கும் ஒரு கருத்து சொல்லிடுறோம், இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து உங்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் நம்ம பாரம்பரியத்தை காத்த மாதிரி இருக்கும். இதுதான் தாத்தா சொல்லிக்க விரும்புகிறது. மியூசிக்கல் சேர் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து பங்கேற்றாங்க. எல்லாரும் வந்து வட்டத்தில் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் இம்மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன பொறக்கணும் கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. 18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? அட போப்பா, எல்லாரும் வெற்றி பெற்றதை அறிவிச்சிடுவோம். உங்கள் ஒற்றுமைக்கு ஒரு அளவு இல்லையாப்பா. கிளம்புங்க ஜல்லிக்கட்டு பார்க்க போகலாம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. இந்த பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையட்டும். வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தோட நீங்களும் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தாத்தாவோட இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என் பேரை பற்றி எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனி வர்ற நாட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் ஒரே பண்டிகை தான். கலக்கலாம் வாங்க. சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? எப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. சார் கேட்கறல சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? எங்களை கேட்டது இருக்கட்டும், உங்களையும் கேட்டார்ல, நீங்க சொல்லுங்க. என்னைய சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. உங்களை மாத்தி
எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தாத்தா சொன்னது போல் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர். இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தனா உங்களோட கமெண்ட் எல்லாம் கீழே சொல்லுங்கள். அப்போ தான் எங்களோட வளர்ச்சிக்கு உதவும்.